ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா எஸ்யூசினா வேற ஒன்றும் கிடையாது, ஸ்டார்ட் அப் கோடர். ஓகேவா? நான் ஒரு மென்ஸ்டாக் டெவலப்பர். என்னோட டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் தென் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் ஒரு மிடில் வச்சுக்கோங்களேன். அதனால தான் நான் என் சேனல் நேம் வந்து ஸ்டார்ட் அப் கோடர்னு வச்சுருக்கேன். ஓகே தென் எனக்கு மென்ஸ்டாக்கில் பிடிச்சது என்ன விஷயம்னா ரியாக்ட் ஜேஎஸில் ரொம்ப பிடிச்சது ஹூக்ஸு. அதில் வந்து யூஸ் ஸ்டேட் தான் பிடிக்கும். ஃபஸ்ட்டு அதனால் வீடியோ போகிறனால வந்து யூஸ் ஸ்டேட்டை பற்றி உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஓகே, இது 2025 2025 வந்து நான் முதல் வீடியோ போடுறேன். ஒரு 6 மந்த்து கழிச்சு இன்ஸ்டாகிராமோ இல்லது யூடியூப் ரெண்டு இதுலேயும் தான் வீடியோ போட போகிறேன். இதுலேயும் வந்து ஒரு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் தென் உங்களுக்கும் வந்து என்னோட வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது டெவலப்பிங் ரிலேட்டடாக வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம சேனலை வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஓகே தென் நான் வந்து விஷயத்துக்குள்ள வந்துடுறேன். ஓகே, யூஸ்டேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து டைரெக்டாக செய்ய முடியாது. ஓகேவா? ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை டைரெக்டாக சொல்ல முடியாது. ஒருத்தவங்கள்ட்டலாம் அவங்கள்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லுவோம், அவங்க வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி தான் வந்து யூஸ்டேட் அப்படிங்கிறது. ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனாகவே பண்ணி காமிச்சிடுறேன். நான் வந்து விஎஸ் கோடு ஒரு ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கேன். நான் வந்து டைலண்ட் சிஎஸ்எஸ் ஒயிட் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து ஃபோல்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இது வந்து எதனால் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே உங்களுக்கு பாதி தெரிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதை டைலண்ட் சிஎஸ்எஸ்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சிஎஸ்எஸோட. அது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஓகே தென் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் ரேப்ஸ் கமெண்ட் கொடுக்குறேன். ரேப்ஸ் கமாண்டில் ஓகேவா? டிவ் டேக்கில் நம்ம வந்து ரெண்டு விஷயம் வரப்போகுது. ஒன்று பேராகிராஃப் டேக், அந்த ஸ்டேட்டில் ஸ்டோர் ஆகிறத வந்து விசிபிள் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து இதை பண்ணால் அந்த ஸ்டேட் ஒர்க் ஆகும், அந்த ஸ்டேட் ஒர்க் ஆகி ஸ்டோர் ஆகி விசிபிள் ஆகிறதுக்கு பேராகிராஃப் டேக். ஆனால் ஒரு விஷயத்தை பண்ணணும்ல, அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். பட்டனில் வந்து நேம் CLICK கிளிக் மீ. ஓகேவா? கிளிக் மீ. பேராகிராஃபில் டெக்ஸ்ட் வச்சுக்கிறேன். ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் ப்ரௌஸில் என்ன வருது? இங்கே கார்னரில் வருது. உங்களுக்கு விசிபிளாக வருதான்னு தெரில, கார்னரில் வருது. ஓகே, டெக்ஸ்ட் மீ அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை வந்து நான் சென்டருக்கு கொண்டு வந்துடுறேன். டைலண்ட் சிஎஸ்எஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து தனியாக சிஎஸ்எஸ் எழுதி அதை வந்து கால் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே வந்து டைலண்ட் சிஎஸ்ல ஈஸியாக எழுதிங்க. பிளேஸ் ஐட்டம் சென்டர் அப்படின்னு கொடுத்தனா பிளேஸ் சென்டர் வந்துடும். கிரிட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சென்டரில் வந்துருச்சு. பட்டனுக்கெல்லாம் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுவோமா? ஓகே, இங்கே கிளாஸ் நேம் கொடுத்துக்கினேன். கிளாஸ் நேமில் பட்டனுக்கு பேக்ரவுண்ட் கலரு என்ன கொடுக்கலாம்? ரோஸ் ஒரு 400 கொடுத்துக்கிறேன். கொடுத்தாச்சு. ரெண்டுத்துக்கு கேப் வேணும், ஒட்டி இருக்குது. அதனால் கேப் ஒரு ஒய் டைரக்ஷன் இருக்கலாம். கேப் ஒரு ஒய் வந்து ஒரு 4 கொடுத்துக்கிறேன். கேப் வந்துருச்சு. பட்டன் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி தெரியுது, அதனால் பேடிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். பேடிங் 5. ஓகேவா? 5 ரொம்ப பெருசாக இருக்கா? சரி, 4 யூஸ் பண்ணிக்கோ. 4. தென் வந்து பட்டன் வந்து கொஞ்சம் டிசைன் ரவுண்டடாக இருக்கும். ரவுண்டட் லார்ஜில் ரவுண்டட் ஆயிடுச்சு. தென் வந்து டெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்குது, அதை கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கும். அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து ஃபாண்ட்டு சைஸ், ஃபாண்ட்டு போல்டு, டெக்ஸ்ட்டு வந்து எக்ஸல் சைஸ் கொடுத்துடலாம். அடுத்து டெக்ஸ்ட் என்ன கலரில் இருக்கணும்னா டெக்ஸ்ட் க்ரீன் கலர் கொடுத்துடலாமா? டெக்ஸ்ட் க்ரீனு ஒரு 500. ஓகே, டெக்ஸ்ட் க்ரீனு ஒரு 500. ஓகே தென் இப்போ இதை இங்கே இடையில ஒரு விஷயம் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் அந்த ஸ்டோர் போகும். அந்த ஸ்டோர்லேருந்து இங்கே விசிபிள் ஆகிறதுக்கு நம்ம இங்கே வந்து இப்போ தான் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு யூஸ் ஸ்டேட்டோட சிண்டெக்ஸு போடலாம். கான்ஸ்ட்டு அரே ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்டேட். இப்போ நம்ம வந்து டேட்டாவை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், ஆனால் டேட்டான்னு வச்சுக்கினேன். டேட்டா கமா இதான் சிண்டெக்ஸு, நல்லா பார்த்துக்குங்க. செட் கேப்ஸில் வரும் டேட்டா.
செட் டேட்டா, அந்த டேட்டா வந்து இங்கே செட் பண்ண போகிறோம். அதனால் செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிட்டு யூஸ் ஸ்டேட் கால் பண்ணிக்கிறோம். யூஸ் ஸ்டேட். ஓகே, ஓகேவா, கால் பண்ணியாச்சா? இப்போ இந்த இதில் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ஹலோன்னு கொடுக்க போகிறேன். அதாவது இப்போ ஒரு யூசர் வந்து ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறப்ப இனிஷியலாக ஒரு வேல்யூ தெரியுமில்ல, அந்த வேல்யூ வந்து எனக்கு எடுத்தோடனே ஹலோன்னு இருக்கணும். நான் வந்து சேஞ்சு கொடுத்தா மட்டும்தான் மாறணும், இல்லைன்னா எனக்கு ஹலோனே இருக்கணும். அதனால வந்து நான் இங்கே வந்து இனிஷியல் வேல்யூ வந்து ஹலோன்னு கொடுக்குறேன். இங்கே வந்து இனிஷியல் வேல்யூ யூஸ் பண்ணிக்கோ, ஓகேவா. இனிஷியல் இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அந்த பட்டன் கிளிக் பண்ணால் ஒரு விஷயம் நடக்கணும்ல, அந்த விஷயம் வந்து அங்கே போய் இது ஸ்டோர் ஆகி அடுத்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்காக அந்த ஃபங்க்ஷன் எழுதுறேன். கான்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் வந்து என்ன வைக்கிறேன்னா மெனுன்னு வச்சுக்கிறேன். மெனு ஈக்குவல் டு ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த செட் டேட்டாக்குள்ளே நான் யூஸ் பண்ண போகிறேன், ஸ்டோர் பண்ண போகிறேன். என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன்னா என்னோட விஷயத்தை ஸ்டோர் பண்ண போகிறேன். செட் டேட்டா டெக்ஸ்ட் டேட்டா வச்சுருக்கோமா, ஓகே. டேட்டா இந்த டேட்டாவில் வந்து ஈக்குவல் டு ஹலோவாக இருந்துச்சுன்னா ஹலோ, இது டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஹலோவாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு குட் பை சொல்கிறேன், ஓகேவா. இல்லை ஹலோ இல்லைன்னா எனக்கு ஹலோவாக இருக்கும். ஹலோவாக இல்லைன்னா எனக்கு ஹலோவாக இருக்கணும். ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. அதாவது இந்த செட் டேட்டாக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். என்னோடய டேட்டா வந்து ஈக்குவல் டு ஹலோவாக இருந்துச்சுன்னா எனக்கு குட் பை, ஹலோ இல்லைன்னா எனக்கு ஹலோன்னு இருக்கணும், ஓகேவா. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து கீழே கால் பண்ணோம். என்னன்னா இதை பண்ணால் மட்டும், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணால் மட்டும்தான் அது போய் ஸ்டோர் ஆகும், அந்த விஷயம் ஸ்டோர் ஆகி விசிபிள் ஆகணும், ஓகேவா. அப்போ வந்து நான் இந்த பட்டனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். என்ன எழுத போகிறேன்னா மேலே ஃபங்க்ஷன் எழுதுனதை இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆன் கிளிக், இந்த பட்டன் ஆன் கிளிக் பண்ணுறப்ப இந்த மெனு வந்து எனக்கு கால் ஆகணும். நம்ம மேலே ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு கால் ஆகணும். நான் மெனுன்னு வச்சிட்டேன், அந்த மெனுவை இங்கே கால் பண்ணிட்டேன். இப்போ இது பண்ணுறப்ப இந்த விஷயம் நடக்கும். இந்த விஷயம் வந்து இதில் ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆகி இங்கே இந்த டேட்டா வந்து இப்போ நம்மளுக்கு தெரியணும் ஸ்டோர் ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம எப்படி தெரிய வைக்கிறது? இந்த டேட்டா வந்து எங்கேயாவது கொடுத்தா தான் எனக்கு தெரிய வைக்க முடியும். அப்போ நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ டெக்ஸ்ட்னு கொடுத்துருந்தேன்ல, டெக்ஸ்ட் எடுத்துட்டு ப்ராக்கெட் ப்ராக்கெட் போட்டு அந்த டேட்டாவை நான் இங்கே கால் பண்ணிடுறேன். டேட்டா கால் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஆன் கிளிக் பண்ணுறப்ப இந்த மெனு வந்து அங்கே கால் ஆகும். அந்த மெனுவில் இருக்க ஃபங்க்ஷன் நடக்கும். இந்த ஃபங்க்ஷன் நடந்து செட் டேட்டாவில் ஸ்டோர் ஆகும். செட் டேட்டாவில் ஸ்டோர் ஆகி அந்த டேட்டா வந்து இந்த டேட்டாவை வாங்கி அந்த டேட்டாவை வந்து வாங்கி இங்கே விசிபிள் பண்ணுறதுக்காக இந்த டேட்டா கால் பண்ணிக்கிறோம், ஓகேவா. சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்துட்டு வெப்சைட் போய் பார்த்தா இனிஷியலாக ஹலோன்னு இருக்குது. இங்கே இனிஷியல் வேல்யூ என்ன கொடுத்தோம்? ஹலோன்னு கொடுத்தோம். ஹலோவாக இருக்குது இனிஷியலாக. இப்போ நான் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு குட் பாயின்னு இருக்கும். ஏன்னா ஹலோவாக இருந்தால் குட் பாயின்னு கிளிக் பண்ணுறேன், குட் பாய். இல்லைன்னா எனக்கு திருப்பி ஹலோ, அவ்வளோதான், ஓகேவா. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அதே இனிஷியல் வேல்யூ ஹலோன்னு இருக்கும். ஏன்னா இனிஷியல் வேல்யூ ஹலோன்னு கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணுறேன், குட் பாய். மறுபடியும் கிளிக் பண்ணுறேன், ஹலோ, குட் பாய், ஹலோ, ஓகே. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. இன்னும் தொடர்ந்து இது மாதிரி ஈஸியான ஸ்டெப்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.